வணக்கம். எய்ம் டு வின் ஐஏஎஸ் அகாடமிக்கு ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உங்கள் முயற்சி வெற்றியில் முடிவடைய வாழ்த்துக்களோடு இன்றைய வகுப்பை தொடங்குகிறேன். என்னுடைய பெயர் சுரேஷ் ஸ்ரீனிவாசன். எய்ம் டு வின் ஐஏஎஸ் அகாடமியில் நான் சிசாட் வகுப்புகளை ஹேண்டில் செய்கிறேன். இன்றைய வகுப்பில் நாம் காணவிருக்கின்ற விஷயங்கள் என்ன என்ன என்று பார்ப்போம். முதலில் அல்ஜிப்ரா என்ற பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸிலிருந்து தான் நம்மளுடைய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த அல்ஜிப்ரா எந்த கூறுகளால் ஆனது அப்படின்னா நம்பர்ஸ், ஆல்பபெட்ஸ், சிம்பிள்ஸ், ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் a few more things. நம்மளுடைய டிஸ்கஷனுக்கு இந்த நாலும் போதுமானது என்ற அளவில் இந்த நாலை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். These four things have special meaning for algebra. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6 இதெல்லாம் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் மேத்தமேட்டிக்கலி நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த டிஸ்கஷன் எங்கே நம்ம எடுத்து செல்கிறது என்று பார்த்தால் ரெண்டு விஷயங்களாக அவை பிரிகின்றன. ஒன்று கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ், மற்றொன்று கேட்டகரைசேஷன் ஆஃப் நம்பர்ஸ். கிளாசிஃபிகேஷன் என்று சொல்லும் பொழுது நம்பர் டெசிமல் நம்பர், பைனரி நம்பர், ஆக்டல் நம்பர்ஸ், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் என்று பல பிரிவுகளாக பிரிகின்றன. இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா 0விலிருந்து 9 வரைக்கும் இருக்கிற எண்களை கொண்டு நாம் செய்கின்ற எல்லா கணக்குகளும் டெசிமல் நம்பர் சிஸ்டம் என்ற பிரிவில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 10 நம்பர். ஸோ இந்த 10 நம்பரும் சேர்ந்தா டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். பைனரி நம்பர் சிஸ்டம்னு சொல்லும்போது 0 and 1 மட்டும்தான். கம்ப்யூட்டர்ஸ் தே டீல் வித் பைனரி டிஜிட்ஸ், பிட்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, பைனரி டிஜிட் என்றதோட ஷார்ட் ஃபார்ம் 0 and 1 மட்டும்தான், ரெண்டே ரெண்டு. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பைனரிஸ். மூணாவது ஆக்டல் நம்பர் சிஸ்டம். இந்த ஆக்டல் நம்பர் சிஸ்டம்ங்கிறது 8 டிஜிட்ஸை வச்சுக்கும், 0லேருந்து 7 வரைக்கும். அதுக்கப்புறம் ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. அது 16 எண்களை கொண்டது. 0விலிருந்து 9, அதுக்கப்புறம் ABCDEF 6 ஆல்பபெட்ஸ். இதை சேர்த்தா 16 டிஜிட்ஸ் வரும், 16 எண்கள் வரும். இந்த ஏக்கு 10, பிக்கு 11, சிக்கு 12, டிக்கு 13, இக்கு 14, எஃப்க்கு 15. 0விலிருந்து எஃப் 15, 0 to 15 16 எண்கள். அப்போ அந்த 16 எண்களை கொண்டது ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம். ஸோ இந்த 4 ப்ளஸ் தெர் ஆர் a few more systems like this. இதை நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே கேட்டகரைசேஷன் அப்படின்னு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்வதென்றால் நாம டே டு டே லைஃப்பில் கன்வென்ஷனலாக பார்க்குற நேச்சுரல் நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர் சிஸ்டம், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ், கோ பிரைம் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், காம்போசிட்ஸ், இது போல பல கேட்டகரிஸ் நம்பர் சிஸ்டமாக வெளிப்படுகின்றன. நம்மளுடைய டிஸ்கஷனுக்கு நாம நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது சிசாட்ல அல்ஜிப்ரால நம்ம எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க போறோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர் சிஸ்டம், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர், அது வரைக்கும் தான். அது வரைக்கும் நம்ம கணக்கில் எடுத்து புரிந்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த அல்ஜிப்ரா அப்படிங்கிற இந்த பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸை 4 கூறுகள் சேர்ந்து உருவாக்குகின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
என்ன நம்பர்ஸ், ஆல்பபெட்ஸ், சிம்பிள்ஸ், ஆபரேட்டர்ஸ், இன்னும் சிலவை நம்ம அந்த அடிஷ்னல் திங்ஸை பற்றி நம்ம டிஸ்கஷனில் எடுக்க போகிறது இல்லை. இந்த 4 விஷயங்கள். இப்போ இதில் நம்ம நம்பர்ஸை பார்த்துட்டோம். அடுத்ததா ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்பவை ஆங்கில ஆல்பபெட்ஸ், ஆங்கில எழுத்துக்கள் ABCDZ வரைக்கும் இருக்கு இல்லையா? அதில் சில எழுத்துக்களை நம்ம மேத்ஸில் எடுத்து பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு சிறப்பான மீனிங் இருக்கு. They have specific meaning. Each alphabet has specific meaning in mathematics. அப்போ ABC அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அந்த ABCயை எப்போவுமே நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் அதுக்கு தான் உபயோகிப்போம். XYZ அப்படின்னா வேரியபிள்ஸுக்கு நம்ம உபயோகப்படுத்துவோம். இப்போ மேத்ஸில் கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ், கோஎஃபிஷியன்ஸ் இதெல்லாம் வரும் இல்லையா? இந்த டேர்ம்ஸில் கான்ஸ்டன்ட்ஸ்னாலே ABC தான் நம்ம பயன்படுத்துவோம். இது கன்வென்ஷன். ABC தான் பயன்படுத்தணுமா, ஏன் சார் RSTன்னு பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் பயன்படுத்தலாம். ஆனால் உலகமெங்கும் இருக்கிற கன்வென்ஷன் என்ன என்று கேட்டால் கான்ஸ்டன்ட்ஸ்னாலே ABC தான், வேரியபிள்ஸ்னாலே XYZ தான், வெக்டர்ஸ்னாலே IJK தான், டைரக்ஷன் கொசைன்ஸ்னாலே LMN தான். இது போல ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு தனித்தன்மையான மீனிங், பொருள் மேத்தமேட்டிக்ஸில் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா ஆல்பபெட்ஸுக்கு சிறப்பான குறிப்பான பொருள்கள் உள்ளன இல்லையா? இப்போ பார்த்த மாதிரி. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்பபெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்பபெட்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் அதில் நம்ம ABC ஸ்மால் லெட்டர்ஸு, இந்த லெட்டர்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட்ஸ், இவற்றை குறிக்க யூஸ் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன? ஒரு ஆபரேஷன்ல எவை தன்னுடைய மதிப்பை மாறாமல் வைத்துக் கொள்கின்றனவோ அவையெல்லாம் கான்ஸ்டன்ட். அடுத்ததா வேரியபிள்ஸ், XYZ இதெல்லாம் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ஆபரேஷன்ல எவையெல்லாம் தன்னுடைய மதிப்பை மாற்றிக்கொள்ள வாய்ப்புள்ளதாக வைத்திருக்கின்றனவோ அவையெல்லாம் வேரியபிள்ஸ். சார் புரியல சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது என்னுடைய பெயர் சுரேஷ் ஸ்ரீனிவாசன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பேர் சுரேஷ் ஸ்ரீனிவாசன் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அதே தான். இன்னொரு 40 வருஷம் நான் உயிரோடு இருந்தேன்னா அப்போவும் என் பேர் சுரேஷ் ஸ்ரீனிவாசன் தான் இருக்கும். அப்போது என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய பெயர் என்பது மாறப்போவது இல்லை. அவையெல்லாம் கான்ஸ்டன்ட். இப்போ நேம் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கான்ஸ்டன்ட். என்னோட ஏஜ், நான் 58 வயது அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு செகண்ட் முடிஞ்சு போயிடும். அப்போது டியூரிங் எனி எக்ஸ்பிரஷன் என்னுடைய ஏஜுங்கிற அந்த வேரியபிளுடைய மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸ், அதனுடைய வேல்யூ மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? அது கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் அ வேரியபிள். அப்போ எந்த வேல்யூவெல்லாம் ஒரு ஆப்ரேஷனில் தன்னுடைய மதிப்பு மாறுவதற்கான வாய்ப்பை பெற்று இருக்கிறதோ அவையெல்லாம் வேரியபிள்ஸ். ஸோ ஏஜ் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் அ வேரியபிள். அதையும் நான் எழுதிடுறேன் இங்கே. நேம் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ஸ்டன்ட். ஏஜ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வேரியபிள். இது போல பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும். ஸோ நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஆல்பபெட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் தீட்டா அப்படின்னா நாம குறிப்பா மெஷர் ஆஃப் அ டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, சைன் 30, காஸ் 30, சைன் 45, காஸ் 45. அப்போ இந்த சைனுங்கிற சொல்லு அப்படியே தான் இருக்கு. 30ங்கிறது சைன் 30ல 30 அப்படிங்கிறது 45 மாறலாம், 60 மாறலாம், 90 மாறலாம், 91 மாறலாம், 92 மாறலாம், எதாவது மாறலாம் இல்லையா? அப்போ அந்த சைனுங்கிற சொல் ஒரு விஷயத்தை குறிக்குது, 30ங்கிற சொல் இன்னொரு விஷயத்தை குறிக்குது. 30ங்கிற அந்த நம்பர் எண் மெஷர், எவ்வளவு அப்படின்னு கேட்டா இவ்வளவுன்னு சொல்லணும். அப்போ அந்த எவ்வளவு அப்படிங்கிறது மெஷர்னு நம்ம சொல்றோம். ஸோ தட் சைன் 30ல அந்த மெஷர் ஆஃப் தி டிகிரி அப்படின்றத குறிக்கிறது. இந்த 30ங்கிறத
நம்ம தீட்டால குறிப்போம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 30னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த சைனுங்கிற வார்த்தை ரேஷியோவை குறிக்கும். இன்ஃபேக்ட் சைனையும் தீட்டாவையும் பிரிக்கலாமா அப்படின்னு கேட்டா லாஜிக் அப்ளை பண்ணா கூடாது. ஆனா சைன் அப்படின்ற சொல் ஒரு பொருளை குறிக்கிறது, தீட்டாங்கிற சொல் மற்றொரு பொருளை குறிக்கிறது. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் தனியா பிரிச்சு சொன்னேன். சைன் இஸ் a ரேஷியோ. நம்ம இப்போ என்னன்னு சொல்றோம், சைன் தீட்டா நம்ம ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ சைன்ங்கிறது வந்து ரெண்டு வேறு வேறு மதிப்புகளுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்றது. ஆப்போசிட் சைட் அப்படிங்கிறது ஒரு மதிப்பு, ஹைபாட்டினோஸ் அப்படிங்கிறது ஒரு மதிப்பு இல்லையா. எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ இரண்டு மதிப்புகளுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த தீட்டா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள், ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள், அதே போல பீட்டா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள், காமா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள், லாம்டா, தீட்டா, ஈட்டா, நூ, மியூ. So all these are very special symbols and they have very specific meanings in mathematics. அல்ஜிப்ராலையும் ஆல்பா, பீட்டா, காமா இவையெல்லாம் சில சமயம் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை குறிப்பதற்காக பயன்படுத்துவோம். சில சமயம் வேறு சில விஷயங்களுக்காகவும் இந்த ஆல்பா, பீட்டா, தீட்டாவை பயன்படுத்துவோம், வேரியபிள்ஸாகவும் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ தி சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது தே ஹவ் வெரி ஸ்பெஷல் மீனிங்ஸ் இன் அல்ஜிப்ரா. ஸோ மூணாவது நம்ம சிம்பிள்ஸையும் பார்த்தாச்சு. நாலாவது ஆப்பரேட்டர்ஸ். ஸோ நான் இங்கே சிம்பிள்ஸ் பற்றி எழுதிடுறேன். ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஸோ தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டா மெஷர் ஆஃப் டிகிரி. இப்போ 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னா இப்போ சைன் 30 சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 30 அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு என்ன தெரியும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு நமக்கு அங்கே புரியுது இல்லையா. ஸோ இட் இஸ் கால்ட் அ மெஷர் ஆஃப் அ டிகிரி. அதை தான் நம்ம அங்கே போட்டோம். ஸோ சிம்பிள்ஸ் அதனுடைய ஸ்பெஷல் மீனிங்ஸை நம்ம முடிச்சிட்டோம். ஃபைனலி ஆப்பரேட்டர்ஸ். ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுலேயும் நிறையா கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்பரேட்டர்ஸ், பூலியன் ஆப்பரேட்டர்ஸ், இது போல பலவித ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. நாம் டிஸ்கஷனில் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸையும் கண்டிஷனல் ஆப்பரேட்டர்ஸையும் மட்டும் எடுத்து புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு, லெஸ் தேன், கிரேட்டர் தேன், less than or equal to, greater than or equal to, not equal to. ஸோ இவையெல்லாம் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ். அப்போ ரெண்டு மதிப்புகள் ஒப்பீடு செய்யப்படும் பொழுது ஒன்று மற்றொன்றுக்கு என்ன விதத்தில் இருக்கிறது, குறைவா இருக்கா, அதிகமா இருக்கா, சமமா இருக்கா, சமமா இல்லையா, இது போன்ற கம்பேரிசன்ஸ் ஒப்பீடுகளை விளக்குவதற்காக குறியீடுகள் உள்ளன. அந்த குறியீடுகள் தான் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த அல்ஜிப்ரா அப்படிங்கிற இந்த பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் மோஸ்ட்லி, நான் அல்ஜிப்ரால இருக்கிறது எல்லாத்தையும் இவை கொண்டு விளக்கி விடலாம் அப்படின்னு நான் சொல்லலை. மோஸ்ட்லி அல்ஜிப்ரால இருக்கிற விஷயங்களை இந்த குறியீடுகளை கொண்டே நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த ஒவ்வொரு குறியீடும் என்ன பொருளை தருகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும் பொழுது நம்ம அப்ளிகேஷனுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அவ என்ன சொல்ல வருதுன்றதை நம்மளால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாம்டா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா வேவ் லென்த், அலை நீளத்தை குறிக்கிறது. ஈட்டா அப்படின்னு சொன்னா நமக்கு டக்குன்னு விஸ்காசிட்டி, அதாவது பிசுபிசுப்பு தன்மை, அதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற குறியீடு. அப்போ சிம்பிள்ஸ் ஒவ்வொரு குறியீடும் ஒவ்வொரு பொருளை விளக்குவதற்காக, பொருளினுடைய அளவை விளக்குவதற்காக கணக்கில் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இப்போ அல்ஜிப்ராக்குள்ள என்னென்ன குறியீடுகள் நமக்கு தேவையோ அவை பற்றிய விளக்கங்கள் அவ்வப்போது நாம் பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித் நம்ம இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா, இந்த தீட்டா, டெல்டா இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.